நிறுவனத்திற்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மென்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா 40 வருட காலமாக இந்தியாவிலே தொழில் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டிருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். அந்த நிறுவனத்திற்கும் மக்களுக்காக 31 வருடங்களாக பணியாற்றி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கக்கூடிய ஃபெட்கார்ட் நிறுவனத்திற்கும் இந்த நேரத்திலே மிகப்பெரிய நன்றிகள் கூறிக்கொண்டு, எல்லாம் சரிதான், கூட்டத்திற்கு அனைவரும் வந்தாகிவிட்டார்கள். ஆனால் முக்கியமான நிகழ்விலே சில பல விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த விழா களை கட்டாது. அந்த சில பல விஷயங்கள் என்று பார்க்கிற பொழுது, திருமணம் என்று சொன்னால் பெண் மாப்பிள்ளை இல்லையா? அதே போல ஒரு அரசாங்கத்தினுடைய பதவியேற்பு விழா என்று சொன்னால் அந்த இடத்திலே பதவியேற்பு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், இப்படியாக இந்த 26 நாட்கள் நடக்கக்கூடிய MSTP மைக்ரோ ஸ்கில் பிரினர்ஷிப் டெவலப்மென்ட் புரோகிராமினுடைய மிகப்பெரிய அச்சாணியாக, ஆணி வேர்களாக, எதிர்கால தூண்களாக, இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கக்கூடிய வீட்டினுடைய கண்மணிகளாக இருந்த பெண்களை இன்றைக்கு நாட்டினுடைய மங்கைகளாக மாற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியோடு அந்த 50 பெண்மணிகளை இந்த விழாவினுடைய நாயகிகளாக வரவேற்று ஒவ்வொரு பயிற்சியிலும் நான் சொல்லக்கூடிய ஒரு கதை, கடைசி வரை சொன்ன ஒரு கதை, ஆயா வடை சுட்ட கதை. ஆயாவுக்கு கூட வடை சுட தெரிகிறது, அந்த வடையை விற்க தெரிகிறது. ஆனால் நீங்கள் சுட்ட வடையை உங்கள் வீடு தாண்டி உங்களால் விற்க முடியவில்லை. என்றைக்கு வீடு தாண்டி விற்க வருகிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டர்பிரினர்ஸ். கேட்கிறாரு, யார் நல்லா கத்துக்கிட்டீங்களோ நீங்க சொன்னீங்க, அது எனக்கு பெருமை இல்ல. அந்த வடை சுட்ட கதையை நீங்க எப்படி உள்வாங்கி அதை நீங்க எப்படி இன்றைக்கு ஆண்டர்பிரினரா பிராண்டோட வந்திருக்கீங்க, நீங்க சொல்லும்போது அது இன்னும் பெருமையா இருக்கும். ஈஸ்வரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கிளாஸ் எடுக்கிறாங்க, என்ன சொல்லி தர போறாங்க எப்படிங்கிற மாதிரி தான் வந்தோம். வீட்டில் நம்ம சமைப்போம், சாப்பிடுவோம், இருப்போம், வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் சமைச்சு போடுவோம். அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம சமைச்சு கொடுத்து ஆகும், பிள்ளைகளை பார்த்துப்போம். இதை தாண்டி நமக்கு ஒரு உணவு இல்லை, அப்படிதான் நம்ம இருந்துகிட்டு இருந்தோம். இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டோம். மேம் சொன்னாங்க, வடை சுட்ட கதை சொன்னாங்க. பாட்டி வீட்டுக்குள்ளே வடை சுட்டு அந்த வடையை தெருவுக்கு கொண்டு வந்து விற்கும் போது அந்த வடைக்கும் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, அந்த வடையும் கூட்டம் போட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி நம்மளும் வீட்டுக்குள்ளே எல்லா பொருளையும் செஞ்சு சாப்பிட்றோம், இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த பொருளை நம்ம என்னைக்காவது விற்கணும், சேல்ஸ் பண்ணணும், அதை தாண்டி வரணும், நம்மளும் மேலே போகணும்னு என்னைக்குமே நம்ம என்ன பண்ணதில்லை, நினைச்சதில்லை. நம்மளாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சதே கிடையாது. ஆனால் இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு சின்ன விஷயத்தை, ப்ராடக்டை உருவாக்குறத மட்டும் சொல்லிக் கொடுக்க கிடையாது. அவங்க இதை தயாரிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லிக் கொடுக்காது. ஒரு சின்ன விஷயம், அதை எப்படி தயார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு திட்டமிடணும். நமக்கு என்ன வருது, நம்மளால என்ன பெர்ஃபெக்டா கொடுக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம திட்டமிட்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதை நம்ம கரெக்டா கொண்டு போக முடியும். அந்த திட்டமிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம திட்டம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அந்த பொருளை எப்படி வாங்க போறோம், என்ன பண்ண போறோம், அதுல எவ்வளவு பைசா போட போறோம், அதுல இருந்து நம்ம எவ்வளவு எடுக்க போறோம், எல்லாத்தையுமே என்ன செய்யணும், கால்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போகிறோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டிக்கர் கொண்டு நம்ம ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு கூட ஒவ்வொரு நிமிஷம் நம்ம ப்ரோசஸில் உட்காந்து ஃபோன் எந்த நேரம் அடித்தாலும் எடுத்தாங்க. அந்த ஸ்டிக்கரை ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாரம் வரைக்கும் கூட ஆச்சு. அந்த ஸ்டிக்கரை ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் கூட நமக்கு என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க, கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ஷன் சொல்லி இன்னைக்கு என்னோட ஆர்எஸ் பிராண்ட் இந்த அளவுக்கு ஸ்டிக்கர் வந்ததுக்கு காரணமே மேடம் தான். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. திவ்யா மேடம் தான் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணுறது, தயாரிக்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் அவங்க இல்லை, இருந்தாலும் நம்மளோட எல்லா இதுவும் நன்றி அவங்களுக்கு தான் நம்ம சொல்லணும். ஒன்னொன்னே நம்ம எப்படி கற்றுக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அல்வா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நான் இப்போ வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 டப்பா சேல்ஸ் பண்ணுறேன் அல்வா. எனக்கு ஸ்வீட்னா என்னன்னே தெரியாது, லட்டுனா எப்படி, பவுனி அல்வா ஒரு நாளைக்கு 10 டப்பா
என்னோட நான் டெய்லி தான் தயாரிப்பேன், டெய்லி சேல்ஸ் பண்ணுவேன். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு 500 ரூபா ப்ளஸ் வரும். அவ்வளோ நான் 700 ரூபா 800 ரூபா சேல்ஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா. அதே மாதிரி எனக்கு லட்டுனா என்னன்னே தெரியாது, நான் செஞ்சதே கிடையாது வீட்டில். எனக்கு லட்டு ஸ்வீட் ஐட்டம்ஸ் எதுவுமே தெரியாது. அந்த லட்டு ஃபஸ்ட்டு பிடிக்க சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் லட்டை எனக்காண்டி 1 மணி நேரம் நின்று வெயிட் பண்ணி கூட கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சிறுதானிய சத்து மாவு லட்டு கொடுங்க, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கேட்பாங்க. தீபாவளிக்கு வந்து 50 ஸ்வீட் பாக்ஸ் ஆர்டர் எடுத்து, நம்ம எனக்கு ஸ்வீட்னா என்னன்னே தெரியாது, எனக்கு பண்ணவே தெரியாது. ஆனால் நான் தீபாவளிக்கு 50 பாக்ஸ் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வடையில என்ன நம்ம அடுத்த கட்டம் போறோம்னா, ஆயா வடை சுடுறாங்க, அவங்களே எல்லா வடையும் செய்யறாங்க, வித்துட்டாங்க. ஆனா அதே ஒரு டீ கடைக்கு போங்க, வடை சுடுறதுலேயே ஒரு மாஸ்டர் போட்டுறாங்க. அப்ப அது ஒரு இன்கம். அதுக்கடுத்து டீக்கு ஒரு மாஸ்டர் போட்டுறாங்க, அது ஒரு இன்கம். அப்புறம் கல்லாப்பெட்டியில ஒரு ஆளை உட்காந்துறாங்க, சிகரெட்ல இருந்து எல்லா பாஸ்ல இருந்து என்னென்ன ஐட்டம் ஆண்கள் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ பிசினஸ்னுடைய அடுத்த கட்டம் வடை தான் மூலதனம். ஆனா அடுத்த கட்டம் அது நகரும் பொழுது நீங்க ஆயா வடை சுட்ட கதையில இருந்து அடுத்த கட்டம் போகும். அப்படி அப்படி போகுது. அப்படியே அந்த ட்ரைனிங் அப்படி போகுது. ஸோ இன்றைக்கு மதியம் ட்ரைனிங் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருடைய வாழ்த்துக்கள் மாதிரி பாண்டியன் ஐயா அவங்க சொன்னதுன்னு ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போறேன். நீங்க பாக்கி என்னன்னா மார்க்கெட்டிங் ஒண்டிதான் உங்களுக்கு பாக்கி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதையுமே உங்களுக்கு சொல்லியாச்சு சார். பெண்கள் வந்து மார்க்கெட்டிங் நல்லா செய்ய தெரிஞ்சவங்க. எப்படின்னா ஒன்னேன்னு சொல்லிட்டுங்களா, உங்க வீட்டில் இன்னைக்கு உங்க அம்மா வந்து உங்க வீட்டுக்கார அம்மா வந்து ஒரு பலகாரமா ஏதோ ஒரு சமையல் பண்றாங்க. நல்லாவே தெரியும் அந்த அம்மாவுக்கு செய்யும் போது அது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். அதை